ஆப்பிள் ஃபோன் வரும்போது 12 வந்தது. கண்டிப்பாக அவன் 13 ஒன்று ரிலீஸ் பண்ணவே மாட்டான், கண்டிப்பாக பண்ண மாட்டான், ஏன்னா 13 அவங்களுக்கு ஆகாது. ஆனால் பண்ணாங்கல்ல. ஆனால் பண்ணிட்டாங்க. அதுதான் அவனுக்கு மூட வியாபாரிக்கு மூட பழகலாம். அதுவும் பிச்சுட்டு தானே போச்சு. அது பயங்கரமாக போச்சு. அதில் பேசினவன்லாம் செத்து போயிட்டான். அப்போ 13 பேசினேன். அப்புறம் 13 வீடை மட்டும் மாற்றுறீங்க. கும்பிட்ட பயலுங்க, புரியுதா? இதுதான் மூட நம்பிக்கைன்றது. அவனுக்கு தேவைன்னா 13 யூஸ் பண்ணுவான், தேவையில்லைன்னா 13 நம்பர் வீடு டிஷர்ட் கூட போட மாட்டாங்க. ஃபுட்பால் பிளேயர் எவனுக்குமே 13 நம்பரே கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி கேடுகட்ட மூட பழக்கங்களை திருப்பியும் கொண்டு வரதுக்கு தான் பகவான் நம்ம தலைவன் மோடிஜி இருக்கார். அவர் தலைமையில் திருப்பி வந்துக்கிட்டு இருக்கு. கும்பிட்ட பயிலே இங்கே ஒரு குரூப்பு ஒரு இல்லை, இப்போ தான் வந்து பார்த்தா இது வந்து கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபா பொருட்செலவில் எடுக்கிறாங்களாம் வாரணாசி. ஆமாம், அவ்வளோ காசு வேணும். படத்தை இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும், போட்ட காசை எடுக்கணும். அதுக்கு எப்படி வரும்? அதை 100 கோடிக்கு பண்ணாலே 1000 கோடிங்கிறது முக்கியம் வந்தால் கூட கலெக்ஷன் வர மாட்டேங்குது, ரீச் ஆகல. அது ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு லாஸை குறைக்கிறது தான். கவர்மெண்ட்டே ஒரு ஃபண்டை வாங்கி கூட பண்ணுவாங்க. அவங்க இன்னொரு பக்கம் வந்து ஹிந்தியில் ராமாயணத்தை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அவங்க நிறையா படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. குரங்குக்கு ஒரு சீட்டு விட்டு உட்காருங்கன்னு சொல்லிலாம் எடுத்தாங்க பாருங்க, கோமாளி பேலையை. அந்த படம் ஓடவே இல்லை, தெரியுமில்ல? குரங்குக்கு இப்போ நீங்கள் 2 டிக்கெட் எடுக்கணும், அனுமனுக்கு ஒரு டிக்கெட் விட்டுருணும் ஃப்ரீ சீட்டு, அது வந்து பார்க்கும். நீங்கள் உட்காந்து பார்க்க வேண்டியது. எப்படி ஆட்டையை போடுறாங்க பாருங்கள், ஒருத்தர் 2 டிக்கெட் எடுக்க வர்றாங்க. இது மாதிரி இதெல்லாம் புதுசாக இருக்காது. நீங்கள் விமர்சனன்ற பேரில் நீங்கள் அஜித், கமல், ரஜினின்னு பார்த்துருந்தீங்கன்னா எப்படி தான் எல்லா படத்தையும் தான் பார்க்க. அந்த படம் ஒரு நாள் கூட ஓடல. அனுமன் அந்த படம் எடுத்து பிஜேபி சப்போர்ட்டோட நேஷனல் ஃபுல்லாக மிரட்டி பிவிஆர் குரூப்பில் பூராமே அந்த படத்தை போட்டு ஆகணும்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. எப்படின்னா அனுமன் வந்து படம் பார்ப்பார் அந்த படத்தை, அதனால் நீங்கள் 2 டிக்கெட் எடுத்து ஒரு டிக்கெட்டை ஃப்ரீயாக விட்டுருங்க, அந்த இடத்த விட்டுருங்க. அவர் வந்து உட்காந்து பார்த்துட்டு போவார் அந்த படத்தை. ஒவ்வொருத்தருமா? ஆமாம். அப்போ ஒரு ரோல 20 டிக்கெட் இருக்குன்னா 10 பேர் உட்காந்து பார்க்கணும். ஆமாம், 10 பேர் 2 டிக்கெட் எடுக்கணும். எப்படி ஆட்டையே போடுறதுங்க? 2 டிக்கெட் எடுத்திங்கன்னா அவனுக்கு 300 ரூபா வந்துருச்சுல்ல. எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்கு. என்னையாவது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்கிற மாதிரி. ஏங்க வந்துச்சாங்க, எச்ராஜாலாம் அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணார். அவர் பக்கத்தில் ஒரு டிக்கெட் எடுத்து பார்த்தா அவர் பார்க்கவே இல்லை, ஏன் ப்ரொமோட் பண்ணார் எல்லாம் போய் பாருங்கன்னு. அவரை குரங்க பார்க்காம இருப்பார், அவர் ஏகப்பட்டது பார்க்கறதுனால இன்னும் எத்தனை தான் பார்க்குறதுன்றக்கா நீங்கள் போய் பாருங்கள். அந்த மாதிரி ரிவர்ஸில் போயிட்டுருக்காங்க. அதனால் இன்னும் நிறையா படங்கள் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கடவுளுக்கு பயப்படணுன்னா பேயை காமிச்சா தான் பயப்படுவீங்க. ஆமாம், அந்த மாதிரி இது எல்லாமே வரும். ஓ, இது ஒரு டெக்னாலஜி. பேயை காமிச்சு ஒரு படம் எடுத்து சாமி இருக்குன்னு நம்ப வச்சு அதை நீங்கள் இந்த சாமி வந்தால் தான் இதாகும். ஓகே. ஸோ ஒரு குட் ஈவில். இப்போ நீங்கள் அமெரிக்கா பேய்னா சிலுவையை காமிச்சா தான் அதுக்கு சிலுவை தான் தெரியும். ஏன்னா சிலுவையை சாமி கும்பிட்டு தான் செத்து போயிருக்கும். அதை கொண்டு போய் நீங்கள் நம்ம பூசாரியை விட்டோம்னா யாரா வினோதமாக இருக்கான்னு கழுத்தில் மிதிச்சு கொண்டு விடும் பேய், புரியுதா? அதே மாதிரி நம்ம பேய்களும் சிலுவையை காமிச்சா போகாது. இதுக்கு வந்து பூசாரியை கூப்பிட்டு வந்து அந்த செய்வனை செய்கிற பொம்மையெல்லாம் வச்சு அப்போ தான் விரட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு சீன பேயை வந்து நீங்கள் சிலுவையை வச்சு விரட்ட முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டெக்னிக் வச்சுருப்போம். நீங்கள் சொன்னதுலேயே இந்த நோட்டை இருக்கிறது என்னால் தாங்கிக்கவே முடியல. இருக்குது. இப்போ கூட ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்கள் நண்பர்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் இல்லை, அதாவது என்னுடைய முன்னோர்களுக்கு அது செலவுக்கு போகும். செலவுக்கு போகும். என்ன செலவு பண்ணுவாங்க முன்னோர்கள்? அவங்க போய் சொர்க்கத்தில் செலவு பண்ண ஏதாவது தேவை இருக்குது. அங்கே மால் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க, நூடுல்ஸு மீ இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்னா காசு எல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுறது? வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம பேரன் போடுவான்னு வெயிட் பண்ணுவோம். ஓ, அப்படி வெயிட் பண்ணி அந்த காசை வச்சு அங்கே சாப்பிட்டுட்டு மீதி கடனுக்கு சொல்லி வச்சுருவாங்க போல. இந்த டைம் போட்டு எரிக்கும் போது இப்போ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். உலகத்திலே அதிகமாக மூட நம்பிக்கைகள் நிறைந்த நாடுன்னா எந்த நாடு சொல்லுவீங்க? நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்த வரைக்கும் இருக்கிறதே அது. நான் பார்த்த வரைக்கும் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் எல்லா பேரும் அப்படி தான் இருக்காங்க. சைனாலே அப்படி தான் இருக்கான். சைனாவில் ஒடுக்கிடுவாங்க, நசுக்கிடுவாங்க. இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை காட்டுறவொன்னே வெளியவே விடக்கூடாதுன்றாங்க. சைனாவில் வந்து அந்த அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா? அதை இந்த மாதிரி மூடநம்பிக்கைகள் இருந்தால் அக்செப்ட் மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் இல்லை கவர்மெண்ட்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாது. இல்லைண்ணா, இப்போ தமிழ்நாட்டில் கடவுள் நம்பிக்கை இருக்கிறோம், சாமி கும்பிடுங்க, ஆனாலுமே அது பெரிய இது கிடையாதுன்னு சொல்லி பெரியார் ஒருத்தர் இருக்காங்க.
இது போல வேற நாடுகளில் எங்கே இந்த மாதிரி அமெரிக்காலலாம் வந்து 35% ஏத்திஸ்ட் தான், கடவுள் இல்லைன்ற கொள்கை உள்ளவங்க அதிகமாக இருப்பேன். இல்லை அதுவே நான் ரிவர்ஸ். நம்ம வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுங்கிறது நார்மலாக மனிதர்கள் மனிதாபிமானம்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொன்னா எல்லாமே சாத்தான் கிடையாதுன்றாங்க. ஆமாம், அவங்க வேற ரூட்டில் போவாங்க. அங்கே அதாவது என்னன்னா, இந்த ஊரில் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட நம்பலாம், அந்த ஊரில் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ராத்திரியில் கூட்டு போய் சாத்தானோட நீ ஏறிடுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது ஒரு மாதிரியாக இருக்கும். அது வந்து ஒரு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தான் சாத்தான் இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குது. விட்டாலாச்சாரியாரெலாம் அதை பயன்படுத்தி அந்த காலத்தில் கரண்ட் இல்லாத காலத்தில் பல பேரை மிரட்டி வச்சுருந்தார். வெள்ளை துணியே போடுறதுக்கு, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டாலே பேயின்ற அளவுக்கு வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் ஏதாவது பக்கத்து வீட்டு யாராவது அக்கா அண்ணி வெள்ளை சேலை கட்டவே மாட்டாங்க. வெள்ளை சேலை அபசனம், புருஷன் சேர்த்தா தான் கட்டுவோம், வெள்ளை சேலை எதுக்கு தொட்டன்றுவாங்க. ஆனால் இப்போ இவர் சத்யராஜ் படத்தில் கூட வருவேன், வெள்ளை சேலை கட்டி பேயவே வருவேன், இது பண்ணிடுவார், மேட்ரு பண்ணிடுவார். தெரியுமில்ல அந்த படம்? கடைசியில் பார்த்தா அது வேலைக்காரி நைட்டு வெள்ளை சேலையை கட்டிட்டு வந்திருக்கும், அது பெரிய பிரச்சனையாகி போயிடும். ஸோ அந்த மாதிரி அது மணிவண்ணனோட ஸ்க்ரீன் பிளே பக்காவாக. அமைதிப்படை இல்லை இந்த இது. ஏன்னா இவர் பாடகர் இவர் இருக்கார்ல, மலேசியா வாசுதேவனும் சத்யராஜும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். முதல் வசந்தம்னு ஒரு ஆமாம் முதல் வசந்தம். அதெல்லாம் இவங்க ஃபஸ்ட்டு ஹீரோயினாக நடித்தது. ரம்யா கிருஷ்ணன் பாண்டியன் ஹீரோ. அந்த படத்தில் 2 பேரும் 2 கவுண்டரு, சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் ஏதோ பேர் வச்சுருப்பாங்க. அதில் சத்யராஜ் என்ன பண்ணுவார்ல, நைட்டில் உட்காந்து சரக்கை போட்டுக்கிட்டு இருந்தால் வெள்ளை சேலை கட்டி ஒன்று வரும். ஏற்கனவே ஒரு பேய் உலாவதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். வெள்ளை சேலை கட்டினா டப்புன்னு பேயை டப்புன்னு பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்க. கடைசியில் காலையில் பார்த்தா பேய் என்னடா அப்படி பண்ணிட்டோங்க அப்படின்னு பார்த்தா அது வேலைக்காரி. அது காலைல தான் சொல்லும், ராத்திரி என்னை இப்படி கந்தல் ஆக்கிட்டீங்களே, நீ பேய் இல்லையா, எங்க வேலை பாத்திரங்கள் வெள்ளை சேலை கட்டி ஒரு அதை முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இவர் எவ்வளோ பெரிய டெரர்னு காட்டுறதுக்கு அந்த கேரக்டர் வச்சுருப்பாங்க. பேயவே மேட்டர் பண்ணி முடிச்சிடுவாருன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் நம்ம இதில் வந்ததுனால தான் இந்த பேயை பார்த்தா அவனும் பயப்படுறது. புரியுதா அவங்களுக்கு? இங்கிலீஷ் படத்துக்கும் நம்ம பெரியார் படத்துக்கும் அதுதான் வித்தியாசம். மணிவண்ணன் போன்ற இயக்குநர்கள், சத்யராஜ் போன்ற நடிகர்கள்லாம் இந்த மாதிரி நடித்தாங்க. அப்போ சாதாரணமாக என்ன ஒரு பிள்ளை பார்த்து பேய பயப்படுமா? புரியுதா அவங்களுக்கு? அப்போ அந்த வெள்ளை சேலை அந்த கான்செப்டே உடஞ்சி போயிடுது. என்னடா இவர் பாட்டுக்கு ரூமில் கொண்டு போய் கந்தல் ஆக்கி விட்டார் அப்படின்னா, அப்போ பேயை பண்ணலாம் இது மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் போகுது. லவ் பண்ணலாம், நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவான்னா அந்த பேய் பயம் அவனுக்கு போயிடும். வாழ்க்கையில் பேயை பார்த்தா கூட நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போயிடுவான். இந்த மாதிரிலாம் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆடு கூட அப்படி தான் எடுக்கிறாங்க. பேயை பார்த்து பயங்கர அட்ராக்டிவாக பேய் கூட சாக்லேட் கொடுத்து விளையாடுற மாதிரி இப்படிலாம் பண்ணுறாங்க. அதான் உடைக்கிறது, மூட நம்பிக்கை உடைக்கணும். தமிழ் சினிமாவில் இருக்க நடிகர்களே எந்தெந்த நடிகர்களை வந்து கடவுள் மறுப்போ இல்லை இந்த மாதிரியான படங்களை வந்து ரொம்ப ராதா கூட சிவபக்தனாக நடிச்சிருக்காரு. அது நடிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒரிஜினல் கேரக்டரில் சொல்கிறேன். ஒரிஜினல் கேரக்டர் சத்யராஜ் சார் தெரியும், அவர் எம்ஆர் ராதா இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. மணிவண்ணன் இருக்காரு, நிறையா பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களாம் கடவுள் மறுப்பாளர்கள். நான் படம் வரும்போது இந்த கேரக்டரில் வந்து ஐயப்பா படத்தில் நடிப்பாங்க. அது அந்த காலத்தில் வந்து 80ஸ்லாம் வருஷம் ஒரு ஐயப்பன் படம் வந்துடும். அதில் காசு வாங்காமல் நடிக்கிறதுன்றது ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. ஆமாம். கமலஹாசன் தவிர எல்லாருமே நடிப்பாங்க. ரஜினி நடிச்சிருக்காரு, விஜய் ஸ்ரீகாந்த், எல்லா நடிகரையும் தூக்கி போடுறாரு. 10 நடிகை விரதம் இருப்பாங்க, 10 புருஷன் போவாங்க சபரிமலைக்கு. அதில் ஒருத்தர் தப்பாக தண்ணி அடிச்சிடுவான், போகிற வழியிலே ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவான் என்று ஐயப்பனை ப்ரமோட் பண்ணுறது 80ஸில் பயங்கரம். 80ஸில் இப்போ அந்த மாதிரிலாம் வர்றது. ஆனால் இந்த மாதிரி சினிமா ஆர்டிஸ்ட் வச்சே ப்ரமோட் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். அதாவது என்னென்னா இப்போ இது இனிமேல் தொடரும், மாற்றம் இல்லை. ஆமாம், அது கொஞ்ச நாள் இருந்துச்சு, இப்போ இது கொஞ்ச நாள் வரும், திருப்பி இதெல்லாம் அடித்து வரட்டுவாங்க. அதான் நம்மளுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் வரே வருது. சயின்ஸ், விஞ்ஞானம், அதெல்லாம் எல்லாமே வரும். அதுவும் ஒரு சீசன், இது ஒரு சீசன். இப்போ பேய் சீசன், இப்போ வந்து சாமி சீசன் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நல்லா ஃபண்டிங் தரான் பிஜேபிக்காரன், அதனால் இறங்கி போகிறேன். அப்புறம் திருப்பி பேய் படம் எடுப்பாங்க, தமிழில் அதை உடச்சி விட்ருவாங்க, நடக்கும். ஓகே, தமிழில் ஆனால் இந்த மாதிரி படம் வர்றது வாய்ப்பு இல்லை. ஓகே, ஹிந்தியில் வரும், தெலுங்கில் வரும். அதை டப்பிங் பண்ணி நம்ம ஆள் பார்ப்பான். நேரடியாக போனால் பேயை பார்க்க மாட்டான். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.
அதாவது ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. அதுலேயும் எனக்கு ரெண்டாவது ஜீர்ணிக்க முடியாத விஷயம் அந்த மலேசியாவில் மேட்டில் புதைக்கிறது ஏசி வச்சதுன்னு தான். 4ஆம் நம்பரை பற்றி இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை. 13ஆம் நம்பரை பற்றி தெரியும், 4ஆம் நம்பரை பற்றி 4 இல்லை 13. நான் உங்களுக்கு வீடியோ தரேன், போடுங்க. லிஃப்ட் நம்ம ஊரில் பொதுவாக அந்த மூடநம்பிக்கையில் 8 அப்படிங்கிறது ராசி இல்லாத நம்பர். அதெல்லாம் பண்ண சில ஆர்டி ஆஃபீஸில் கொடுத்தா வாங்கிடுவாங்க. ஏன்னா ரீசேல் வேல்யூக்கு தான் பயப்படுவாங்க. நம்ம வாங்கிடுவோம். நம்ம அது ஏன் 8 வந்து சொல்கிறாங்கன்னு ஏதாவது காரணத்துக்கு எதிர்க்கான? அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. அது நான் இன்னொரு இதில் பேசலாம். அது சரி, ஓகே. அதுதான் ஒரு பார்த்திபன் ஒரு படத்தில் வச்சுருப்பாரு, ஏண்டா என்னை ஏமாற்றி 8A அப்படின்னு வீடு வச்சுட்டியான்னு வரல, அந்த மாதிரி. அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லி தான் 4th ஃப்ளோர்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிறதே தெரியுது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம படம் எடுக்கிறதுக்கு வரணும் போல இருக்குது. சிறப்புண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச்.